ஒரு பக்கம் வெக்கமே இல்லாம இந்த சங்கின் நாய்ங்க தமிழ்நாட்டுல சட்டம் ஒழுங்கு சரியில்லை, தமிழ்நாட்டுல பெண்களுக்கு பாதுகாப்பு இல்ல, நீங்கள் ஆளக்கூடிய மாநிலங்கள்ல பெண்களை எவ்வளவு கேவலமா நடத்திட்டு இருக்கீங்க. இதை என்னைக்காவது இவங்க எல்லாம் கேள்வி கேட்டிருக்காங்களா? குஷ்பு, வானதி ஸ்ரீனிவாசன், தமிழிசை சவுந்தரராஜன் என்னைக்காவது வாய் திறந்து பேசியிருப்பாங்களா இத பத்தி? இப்படி தொடர்ந்து பாலியல் பொறுக்கிகளை காப்பாத்தி விட்டுட்டு இருக்கீங்க. அவங்களும் தைரியமா வெளிப்படையா இன்னைக்கு தப்பு பண்ணிட்டு இருக்காங்க. ஏன்னா இவங்க யாரும் நம்மள எதுவும் அந்த தைரியமும் அந்த திமிரும் தான் இவங்களை இப்படி செய்ய வைக்குது. உண்மையிலேயே மோடி வெக்கப்பட்டு தலை குடியணும். 26 பேர் பெஹல்காம்ல பலியானாங்க. அவங்களுடைய மனைவிகளை நேத்து ஒரு பாஜக தலைவர் இழிவுபடுத்தி பேசுறாருங்க மேடையில. இவங்களுக்கு எல்லாம் தைரியம் பத்தல. அங்க இருந்த கத்தியோ கொம்பையோ எடுத்து அந்த தீவிரவாதிகள் மீது இவங்க தாக்குதல் நடத்தி இருக்கணும். இவங்களுக்கு எல்லாம் தைரியம் பத்தல. தைரியம் இருந்ததா இவங்களுடைய குங்குமத்தை இவங்க காப்பாத்தி இருப்பாங்க அப்படின்னு நாக்குல நரம்பு இல்லாம பேசுறாங்க அந்த ஆளு. நீ போய் நில்லு, உன்னை சுடும் போது உன் பொண்டாட்டி எப்படி ரியாக்ட் பண்றா அப்படின்னு நாம பாப்போம். தீவிரவாத தாக்குதல் நடக்கிற இடத்துல ஒத்த போலீஸ் இல்ல காவலுக்கு. 1.5 மணி நேரத்துக்கு அப்புறம் ஆடி அசைஞ்சு வராங்க. இந்த செக்யூரிட்டி லேப்ஸுக்கு, இந்த இன்டெலிஜென்ஸ் ஃபெயிலியருக்கு யாரு காரணம்? அவங்க பொறுப்பேத்துட்டு ராஜினாமா பண்ணணும்னு சொல்றதுக்கு ஒரு ஆளுக்கு கூட முதுகெலும்பு இல்ல, வக்கில்ல. இவங்க எல்லாம் பேசுறாங்க பெண்களுடைய பாதுகாப்பு பத்தியும், பெண்களை எப்படி மதிக்கிறது அப்படிங்கறத பத்தியும்.